வணக்க நண்பர்களே! இன்னைக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு விஜய் அவர்களுக்கு பிறந்த நாள் இல்லையா? ஸோ சில மெமரீஸை ஷேர் பண்ணலான்னு தான் இந்த வீடியோ. நான் விஜய்ன்னு சொல்றதுனால நெறைய பேர் வந்து நினைப்பாங்க, மரியாதை தெரியாது. அவர் தமிழ்நாடு சிஎம் அப்படி இப்படின்னெல்லாம் நெறைய கதறுவாங்க. ஏன்னா நெறைய கமெண்ட்ஸ் நெறைய வீடியோஸில பார்த்துருப்பேன். இட்ஸ் ஓகே. எனக்கு என்ன பிடிக்குதோ அதுதான் நான் பேச முடியும். எனக்கு விஜய்ன்னு சொல்கிறது தான் ரொம்ப பிடிக்கும். ஒரு பாட்டி கூட ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பாங்க, விஜி விஜி அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி எனக்கு விஜய்ன்னு சொல்கிறது தான் ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுலேருந்து விஜயோட படத்தை பார்த்து வளர்ந்து ரசித்து ஒரு ரசிகையாக ரொம்ப ரசிச்சிருக்கேன். துள்ளாத மனமும் துள்ளும், யூத் படம், நெஞ்சினிலே படம், பிரியமானவளே படம், இப்படி பல படங்களை பார்த்து ரசித்து ஒவ்வொரு படமும் ரொம்ப ரசித்து பார்த்த படம். இப்போ அவரை ஸ்க்ரீனில் மிஸ் பண்ணுறோன்னு ரொம்ப ஃபீல் இருக்குது. எல்லா ரசிகர்களுக்கும் இது இருக்கும்னு நினைக்கிறேன். இட்ஸ் ரொம்ப எமோஷ்னலி அவரை இனி ஸ்க்ரீனில் பார்க்க முடியாதே அப்படின்னு சொல்லிட்டுன்னு. மறக்கவே முடியாத ஒரு நிகழ்வு அப்படி என்னன்னா, கொரோனா டைமில் அவரோட படம் பார்க்குறதுக்கு என்னால் முடியல. பிகாஸ் கொரோனா டைமு, நான் ஒரு நர்ஸு. அந்த டைமில் லீவு கிடைக்கல. அப்புறம் அந்த டைமில் அவ்வளோ ஸ்டாஃப் ஷார்ட்டேஜு. எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டியையும் விட்டு நம்மளால் அந்த கரெக்ட் டைமுக்கு போக முடியல. அப்போ கூட லாஸ்ட் டே அந்த அது வந்து எல்லா தேட்டரும் க்ளோஸ் ஆயிடுச்சு. லாஸ்ட் டே அந்த ஒரு ஷோ மட்டும்தான். அது அந்த டைமுக்குள்ளாடி போகணும். அப்போ அந்த டைமில் ரிலீவ் ஆகி டிக்கெட் புக் பண்ணிவிட்டு 2:30 மணிக்கு பெங்களூரில் ட்ராவல் பண்ணி நானும் என் ஹஸ்பண்டும் படம் பார்த்தோம். லாஸ்ட்டு ஷோ. அதில் தேட்டர்லேயே நாங்கள் மட்டும்தான் இருந்தோம். பிகாஸ் லாஸ்ட் டே அது மட்டும்தான் லாஸ்ட்டு ஷோ. அது மறக்கவே முடியாது. ஒரு பெரிய தேட்டரில் நாங்கள் மட்டும்தான் இருந்தோம். அப்புறம் பெட்வீனில் ஒரு கப்புள்ஸ் வந்தாங்க. இந்த மாதிரி அதுக்கப்புறம் இந்த ஃபோட்டோவும் பார்த்திங்கன்னா, என்னோடய 9 மந்தில் நிறைய பேர் சொன்னாங்க, தேட்டரில் போகாத, ரொம்ப சத்தமாக இருக்கும் அப்படின்னு. ஆனாலும் நான் இல்லை, பார்த்தே ஆகணும், தேட்டரில் தான் பார்த்தாகணும் அப்படின்னு போனது. நான் சம்பாதிக்க ஸ்டார்ட் பண்ணதுலேருந்தே நான் விஜயோட படம் வந்தாலே தேட்டரில் தான் பார்க்கணும் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். விஜயோட படத்துக்கு மட்டும்தான் தேட்டருக்கு போவேன். ஆனால் இப்போது ரொம்ப மிஸ் பண்ணுறேன். இந்த மாதிரி நிறையவங்களுக்கு இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தெரியல. ஆனால் விஜயோட படத்துக்கு மட்டும்தான் நான் ரொம்ப ரிஸ்க் எடுத்து நான் தேட்டரில் போயே ஆகணுன்னெல்லாம் லீவெல்லாம் போட்டு போன நாட்கள் உண்டு. இப்போ ரொம்ப அப்படி பண்ண முடியாதேன்னு ரொம்ப ஃபீலாக இருக்குது. இட்ஸ் ஓகே. அவரை நல்ல ஒரு பொசிஷனுக்கு போயிருக்காது. மக்களுக்கு நல்லதே பண்ணணும், நல்லதே நடக்கும். எனிவே, அவருக்கு இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். மக்களுக்கு சிறந்த பணி புரியணும்னு என்னுடைய வாழ்த்துக்கள்.